சியாட்டிகா பெயின் இந்த மாதிரி. அதாவதுங்க, சியாட்டிகா பெயின் அப்படிங்கிறது இடுப்பிலிருந்து கீழே கால் பாதம் வரைக்கும் ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி, நரம்பு வலின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸ் உட்காந்து எந்திரிக்கும் போது தடுமாறி விழுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிங், அதாவது நான் பிடிச்சி இழுத்தா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வலினால நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டீங்க, என்ன பண்ணுறது அடுத்ததுன்னு தெரியல, திரும்ப திரும்ப வலிச்சுட்டே இருக்குது அப்படின்னா இந்த வலி உங்களுக்கு ஒரு வார்னிங் சிக்னல். எதோட வார்னிங் சிக்னல்? உங்களுக்கு பித்தப்பை சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அல்லது வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு வார்னிங் சிக்னல் உங்கள் உடம்பு உங்களுக்கு அறிவுறுத்திட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி சிகிச்சை எடுக்கணும்? இது எதோட வார்னிங் சிக்னல் அப்படின்னா பித்தப்பை சம்மந்தமான பிரச்சனை. இது பித்தப்பை சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே கற்கள் இருக்கணும், பித்தப்பையில் கட்டி இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ இல்லைனாலும் நம்ம இதை கவனிக்காமல் விட்டோம்னா ஃப்யூச்சரில் பித்தப்பை பாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்போ நம்ம பித்தப்பையை இழக்க வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போவே இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடுங்க. உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் கூடுதலாக இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம், வாட்ச் பண்ணுங்கள். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பீங்க. நைட்டில் ஒரு 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கண்டிப்பாக தூக்கம் முழிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி, அதாவது நீங்கள் உங்களோட சிந்தனை திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறையா யோசிக்க முடியாத சின்ன சின்ன விஷயங்களை மறந்துற மாதிரி இருக்கும். பாடி ஹீட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன டெம்பரேச்சர் சேஞ்ச் கூட உங்களால் தாங்க முடியாது, பாடி ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய தலை வலிகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்ணை சுற்றி வலிக்கிறது, புருவங்களில் வலிக்கிறது. இந்த புருவங்கள் வலி இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களோட தலை ஃபுல்லாக ரேடியேட் ஆகிற மாதிரி இருக்கிறது, சைட்லலாம் வலிக்கிற மாதிரி, கரெக்டாக இந்த இடங்கள்லாம் வலிக்கிற மாதிரி, டெம்பிள் ரீஜன்ஸ்லலாம் வலிக்கிற மாதிரி இருக்கிறது. வாமிட்டிங் சென்சேஷன்ஸ், தலைவலி வரும்போது வாமிட்டிங் சென்சேஷன், அல்லது சாதாரணமாக நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது, காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் வர மாதிரி, ஒமட்டல் மாதிரி இருக்கிறது, எப்பவுமே வயிறு பெரட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, புளிப்பு சுவை ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அந்த புளிப்போ எண்ணெயோ மசாலாவோ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒத்துக்காது, எது கழிச்சிட்டு நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். டைஜஷனுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப டிலேடாக இருக்கும். பசின்ற ஒரு விஷயம் இருக்காது. என்னமோ சாப்பிட்றோம் மண்ணு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தாண்டி சிலருக்கு பச்சை நரம்புகள் கால்களில் சுருண்ட மாதிரி இருக்கும், அதாவது வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய கோவப்படுவீங்க. அதுக்கப்புறம் உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்காக நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே நீங்கள் சியாட்டிகா பெயினால் சஃபர் ஆகுறீங்கன்னா கூடுதலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான முதல் ரூட் காஸ் அப்படிங்கிறது உங்களோட பித்தப்பை. ஸோ இதை அட்லீஸ்ட் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்து இதுக்கான முழு சொல்யூஷனை மெடிசன் இல்லாமல், சைட் எஃபெக்ட் இல்லாமல் அட்டைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள்.